கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 80 வயது மூதாட்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திராசு கிராமத்தைச் சேர்ந்த கௌசல்யா என்னும் மூதாட்டி நடைபயிற்சிக்கு சென்றார். அப்போது மதுபோதையில் இருந்த கும்பல் ஒன்று மூதாட்டியை வலுக்கட்டாயமாக சவுக்குத்தோப்பிற்குள் இழுத்துச் சென்று சத்தம் போட முடியாத வகையில் வாயில் மண்ணை கொட்டியுள்ளனர். தொடர்ந்து மூதாட்டியின் உடைகளை கிழித்து கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதுடன் அவர் அணிந்திருந்த ஒரு சவரன் தங்க நகைகளை அறுத்து கொண்டு தப்பியோடிவிட்டனர். உயிருக்கு போராடிய மூதாட்டியை மீட்டு கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதையில் குற்ற சம்பவங்களும் பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரித்துள்ள நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள ஏவல் துறை எப்போது விழித்துக் கொள்ளும் என மக்கள் ஆவேச குரல் எழுப்பியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உறவினர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனந்தூர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது +2 பயிலும் மாணவியை 26 வயது மாமன் முறை கொண்ட சூர்யா என்பவர் கடந்த 8ஆம் தேதி ஆசை வார்த்தை கூறி வீட்டுக்கு தனியாக அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை செய்ததாக தெரிகிறது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டதில் பிடிபட்ட சூர்யா மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வெற்று விளம்பர ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை பெண்களுக்கான பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே போவதால் ஆட்சி மாற்றமே இதற்கு நிரந்தர தீர்வு என பொதுமக்கள் பலரும் விமர்சிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே 4 வயது சிறுமியிடம் பாலியல் செல்மிசத்தில் ஈடுபட்ட 17 வயது சிறுவன் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். குள்ளஞ்சாவடி கிராமத்தைச் சேர்ந்த 4 வயது சிறுமியிடம் 17 வயது சிறுவன் பாலியல் செல்மிசத்தில் ஈடுபட்டது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. இதில் 17 வயது சிறுவன் மீதான குற்றம் நிரூபணமானதில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிறுமிகளுக்கு எதிராக நாள்தோறும் பாலியல் குற்றங்கள் அதிகரிக்க தன்னை அப்பா என்று எல்லோரும் அழைப்பதாக அப்பாவித்தனமாக நடிக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலினை இனி எவரும் நம்ப மாட்டார்கள் என பலரும் வேதனையோடு விமர்சிக்கின்றனர்.